ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். வேதத்தில் எத்தனையோ வசனங்கள் இருக்குது, எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஆனாலும் கூட ஒரு சில காரியங்கள், ஒரு சில வார்த்தைகள் நமக்கு மிகவும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் கூட நமக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக என்ன செய்யும் இருக்கும். அப்படி ஒரு வார்த்தை தான் இது. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 25:11. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். இந்த வார்த்தை நமக்கு நல்லாவே தெரியும். நல்லா தெரியும்ல? ஆமாம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நம்ம பேசுகிறதுல வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வைக்கிறது. பேசுகிறோம், சும்மா வாயில் வந்ததெல்லாம் நம்மளால் பேச முடியாது. அந்த சொற்களை, எழுத்துக்களை கோர்வையாக்கி நம்ம பேசுகிறோம். ஆதி காலத்தில் மனிதனால என்ன செய்ய முடியும்? அவன் பேசலை, சைகை காட்டி தான் பேசியிருக்கான். சைகை காட்டி குகைகளிலும் மரங்களிலும் அவன் இருந்திருக்கிறான். சைகை காட்டி பேசியிருக்கான். ஆனால் நம்ம இப்போ சைகை காட்டி பேசுகிறோமா? பேசுவோம். யார்கிட்ட பேசுவோம்? ஊமையான ஆட்கள்கிட்ட பேசுவோம். ஏன்னா அவங்களுக்கு காது கேட்காது. அதனால நம்ம கை காட்டி தான் அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்வோம்? பேசுவோம். ஆனால் ஆல்ரெடி கிருபையினால நம்ம அனைவருக்கும் பேச முடியுது, பேசுகிறோம்லாம். ஆகையினால நம்ம பேசுகிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதுக்காகவே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். நம்ம எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ வார்த்தைகள் பேசுகிறோம், நம்முடைய கருத்துக்களை மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம். அப்படி தானே? நமக்கு இப்போது அந்த வார்த்தைகள் இல்லை, அந்த மொழி இல்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டப்படுவோம். அப்படி தானே? தண்ணி தான் அப்படின்னு கேட்கணுன்னா நம்ம எத்தனை உறுப்புகளை மேம்படுத்தணும், இப்படி கேட்கணும். அப்படி தானே? அப்படின்னா என்ன, காப்பியா தண்ணியான்னு தெரியாது, அது வேறு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏத்தாப்பில் இருக்கிறவங்க சரியான மூடில் இருந்தால் சரியாக இருக்கும். அப்படி தானே? என்னதை சொல்கிறீன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி தலையில் எடுத்துக்கிட்டு கூட என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. அப்போது வார்த்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறது நமக்கு பெரிய வரப்பிரசாதம். அப்போ பாருங்கள், இந்த வார்த்தை மூலமாக தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம். வார்த்தையின் மூலமாக உலகில் வாழ்கிறோம். அது மாதிரி வார்த்தையின் மூலமாக இந்த உலகை நாம் ஆழ்கிறோம். வார்த்தையின் மூலமாக வாழ்கிறோம். வார்த்தையின் மூலமாக இந்த உலகத்தை நாம் வாழ்கிறோம். பாருங்க, பெரிய கூட்டத்தில் இருக்காங்க. ஒரே ஒரு ஆள் முன்னால் நின்று பேசினாங்கன்னு சொன்னால் அவ்வளோ பேர் அப்படியே என்ன செய்கிறாங்க, கம்முன்னு என்ன செய்கிறாங்க, இருக்காங்க. அப்போது அவங்களுடைய இருதயத்தை ஆழ்வதற்கு வார்த்தைகள் மிகவும் பிரயோஜனமாக இருக்குது. இந்த வார்த்தைகளை நம்ம எந்த வகையிலனாலும் என்ன செய்யலாம், உபயோகிக்கலாம். மற்றவங்களை கோபப்படுத்துறதுக்கு உபயோகிக்கலாம், மற்றவங்களை திட்டுறதுக்கு உபயோகிக்கலாம், அவங்கள வாழ்த்துறதுக்கு உபயோகிக்கலாம். அப்போது எந்த சமயத்தில் நம்ம எப்படி அதை நம்ம பயன்படுத்துகிறோங்கிறது அந்தந்த சூழ்நிலை தக்கதாக தான் என்ன செய்யுது இருக்குது. நல்ல மனுஷன் வாயிலிருந்து என்ன ஒரு நல்ல வார்த்தை தான் என்ன செய்யும் வரும். கெட்ட மனுஷன் வாயிலிருந்து கெட்ட காரியங்கள் தான் என்ன செய்யும் வரும்.